வாழ்வோம் வாழ்விப்போம். இப்ப இந்த வாழ்க்கையில நமக்கு என்ன நடக்கும் நடக்காதுங்கிறது நமக்கு தெரியல. ஆனா நடக்கிறது தான் நடக்கும். அதான் நான் சொல்லுவோம். ஞானம் பயணம்னு சொல்லி நம்ம போனாலுமே நமக்கு என்ன கிடைக்கணுங்கிறது எழுதி இருக்கிறது. அதுதான் நடக்கும் இல்லையா? அப்ப நாம உண்மையாக இருந்தால் அதை நம்ம அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அது நமக்கு கிடைக்காம போகும். பலன் அனுபவிக்க முடியாது. அப்ப ஞான பயணத்துல நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்க வேண்டும். இதுல முக்கியமாக உணர வேண்டியது என்னன்னா, அவரவர்களுடைய வாழ்க்கை அவரவர்களுடைய மனதில் இருக்கிறதுன்னு நான் சொன்னேன். உங்க மனதுல எழுதப்பட்டு இருக்கிறது இல்லையா? உங்க மனதுல உங்க வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கு. உங்க ஃபைல் அதுல இருக்குது. நீ இதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மம் எடுத்த, இப்ப இந்த ஜென்மம் எதுவரை வாழ்வ, இதுக்கு பிறகு உங்களுக்கு ஜென்மம் இருக்குதா இல்லையாங்கிறத அதுல நிக்கும். உங்க கையில தான் இருக்குது. அதனால்தான் என்ன திருவள்ளுவர் இதுக்கு ஒரு பாடல் சொல்லியிருப்பார். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். இந்த இடத்துல அதை பொருத்தி பாருங்க. உங்கள்கிட்ட இப்போ உங்க மனதுல உங்க பதிவுகள் இருக்கு, உங்க ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியில என்ன இருக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 40 பிறவி எடுத்திருக்கலாம், 50 பிறவி எடுத்திருக்கலாம். அந்த பிறவி எல்லாம் எழுதிருக்கு. அதுக்கு பிறகு இப்ப இந்த ஜென்மம் வந்துட்டீங்க. இப்ப இந்த ஜென்மம் வரைத்தான் எழுதப்பட்டிருக்கும். அடுத்த ஜென்மம் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? இப்ப அடுத்த ஜென்மம் என்பது இனிமேல் தான் எழுதப்பட போகிறது. தெய்வத்தால் ஆகாதெனினும் அடுத்த ஜென்மத்தை இப்ப தெய்வம் ஏற்கனவே நமக்கு கொடுத்து எழுதி வச்சிருக்கிறது இல்லையா? அது இப்போ அடுத்த ஜென்மத்தை தெய்வத்தால எழுத முடியாது. ஏன்னா நீ என்ன கூத்து பண்ண போறங்கிறது உன்னை சார்ந்தது. பிறவி வேணாலும் நீ எடுத்துக்கொள்ளலாம், பிறவி வேண்டாம் என்றாலும் நீ முடித்துக் கொள்ளலாம். அந்த ஆப்ஷன் உன் கையில தான் இருக்கு. நீ நல்லா சிந்திக்கணும். எல்லாருக்குமே சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. பிறவி சூட்டுல தற்சுதந்திரம்னு வள்ளலார் சொல்வார். இப்ப இந்த பிறவியில நமக்கு என்ன வழங்கப்பட்டிருக்கிறது? எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு. சுதந்திரம் இருக்கிறதுனாலதான் நம்ம இறைவனையே திட்டுறோம். சாமியை பார்த்து கண் இருக்கா மூக்கு இருக்காங்கிறோம். பெற்ற தாய் தந்தையிலே நம்ம திட்டுறோம் இல்ல? நாட்டை ஆளக்கூடியவனையே திட்டுறானே, அவன் நினைச்சே எதுவும் பண்ணலாம். ஆனா அறிவு இருக்கா? ஜனாதிபதியே பிரதமரை முதல் மந்திரிகள்லாம் ஒருத்தர் திட்டுறான்னா எவ்வளவு நேரம் ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்தை நாம பக்குவமா கடைபிடித்து பயன்படுத்த வேண்டியது நம்ம கையில தான் இருக்கும். இட்ஸ் யுவர்ஸ். அதுதான் சொன்னார். தெய்வத்தால் ஆகாது, தெய்வத்தால் ஆகாது. அடுத்த ஜென்மா தெய்வத்தை இல்ல. நல்லா புரிஞ்சுக்க. நீ இதுவரை 100 ஜென்மா எடுத்துருக்கலாம். போன ஜென்மால மரமா இருந்திருக்கலாம், அதுக்கு முன்னால காக்கா இருந்திருக்கலாம், அதுக்கு முன்னால பூனையா இருந்திருக்கலாம், அதுக்கு முன்னால பேயா இருந்திருக்கலாம், அதுக்கு முன்னால ராஜாவா இருந்திருக்கலாம், என்ன எழுதலாம இருந்திருக்கலாம். இதெல்லாம் தெய்வத்தால் ஆனது. ஆனா இப்ப தெய்வத்தால் ஆகாது. போன அடுத்த ஜென்மத்தை தரதுக்கு நல்லா சிந்திச்சுங்க. உங்களால முடியாது, உங்களை பெற்ற அம்மா அப்பாலே முடியாது, உங்க நாட்டை ஆளக்கூடிய அரசனால கூட முடியாது, இல்ல உங்க குருவால கூட முடியாது. அதையும் சொல்லலாம். நீங்க ஒரு குருவை ஃபாலோ பண்றீங்க, ஒரு தெய்வத்தை ஃபாலோ பண்றீங்கன்னா அவங்களால கூட முடியாது. ஏன்னா இந்த அடுத்த பிறவி என்பது எதை சார்ந்ததுன்னா உங்க கர்மாவை சார்ந்தது.